தென்கொரிய நாட்டில் முதுமுனைவர் ஆராய்ச்சியாளனாக நான் பணிபுரிந்த அந்த 2002 முதல் 2006 வரையிலான அந்த காலகட்டங்களில் அந்த கொரிய மக்களிடம் பல்வேறு நல்ல பண்புகள், நல்ல பழக்க வழக்கங்கள் யாவற்றையும் நான் கண்டு வியந்திருக்கிறேன். அவற்றுள் ஒன்றை இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று எனக்கு ஆய்வகத்தில் சிறிது வேலை இருந்தது. விடுமுறை நாளாக இருந்தாலும் பரவாயில்லை என்று நான் அந்த வேலையை செய்வதற்காக அங்கே சென்றிருந்தேன். அங்கே சென்று ஒரு வெண்டிங் மெஷினில் ஒரு காப்பி எடுத்து அருந்திவிட்டு அதன் பின்னர் வெண் சுருட்டு ஒன்றை எடுத்து நான் புகைத்தேன். அன்றைய நாட்களில் எனக்கு வெண் சுருட்டு பிடிக்கக்கூடிய அந்த பழக்கம் இருந்தது. அன்றைக்கும் அவ்வாறே அந்த வெண் சுருட்டு ஒன்றை எடுத்து புகைத்து விட்டு கடைசியாக நம்முடைய ஊரிலே செய்வது போலவே அந்த வெண் சுருட்டை கீழே போட்டுவிட்டு காலால் மெதுவாக அதை மிதித்து அணைத்துவிட்டு நான் செல்லுவதற்காக எத்தனித்த அந்த நேரத்திலே எங்கிருந்தான் வந்தானோ தெரியவில்லை, ஒரு சிறிய குழந்தை, 4 வயதுதான் இருக்கும். அவன் அந்த துண்டை, என்னுடைய அந்த வெள்ளை சுருட்டின் இறுதி பாகத்தை கையிலே எடுத்தவாறே என்னை நோக்கி மிகவும் கோபத்துடன் முறைத்தவாறே பேடு மேன் என்று 3 முறை என்னை கோபத்துடன் அவன் கூறியவாறே அந்த துண்டை எடுத்து அந்த குப்பை தொட்டியிலே போட்டான். அப்போது நான் என்னுடைய கன்னத்திலே அந்த சிறு குழந்தை ஓங்கி அறைந்தது போன்ற ஒரு உணர்வு என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. அந்த கொரிய மக்களிடம் நல்ல பழக்க வழக்கங்கள், சிறிய வயதிலிருந்தே அந்த சூழ்நிலையை எவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொள்வது என்ற அந்த பழக்கத்தை அவர்கள் கற்பித்திருக்கிறார்கள். அதைத்தான் அந்த சிறுவனும் செய்தான் என்று நான் நன்றாக உணர்ந்து கொண்டேன். அத்துடன் அந்த சிகரெட்டு தான், அந்த வெண்சுருட்டு தான் என்னுடைய வாழ்நாளின் நான் புகைத்த கடைசி வெண்சுருட்டு. அன்றோடு அந்த பழக்கத்தையும் விட்டுவிட்டேன்.